அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் கடந்த வகுப்பில் பார்த்த பல்வேறு வினாக்கள் பகுதி 2 எவ்வாறு வரலாம் எனவும் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வகுப்பினை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தது பல்வேறு வினாக்களுடன் இணைந்த வகையில் பகுதி 2லும் எப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம், எப்படி விடைகள் நீங்கள் அளிக்கப்பட வேண்டும் என பார்த்திருந்தீர்கள். அந்த வகையில் மீண்டும் பல்வேறு வினாக்களுடன் பகுதி 2லும் எவ்வாறு இந்த வினாக்கள் கேட்கப்படலாம் என்பது சம்பந்தமான மீட்டலுடன் இந்த விடயத்துக்கு செல்லுவோம். அந்த வகையில் 6வது வினா, ஏற்கனவே 5 வினாக்கள் கடந்த வகுப்பில் உங்களுக்கு கற்பித்திருந்தேன். தற்பொழுது 6வது வினாக்கு செல்லுவோம். பாருங்கள், ரூபாய் 200 மில்லியன் பணன்றம்பலை கொண்டுள்ள வங்கிகளில் வைப்பாக்க பெருக்கி 5ஆகவும் பொதுமக்களின் ஒதுக்கு பணம் 50 மில்லியனாகவும் காணப்பட்டது. தற்போது மத்திய வங்கி ஒதுக்கு வீதத்தினை அதிகரித்ததற்கு அமைய வைப்பாக்க பெருக்கி 2.5ஆக மாற்றமடைந்தது எனின் சரியான சேர்க்கை யாது? சரியான சேர்க்கை யாது? பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு இதில் 2 விடயங்களை நான் சொல்ல வேண்டும். அந்த பெருக்கிகள் சம்பந்தமாக பணம் சம்பந்தமான ஒரு பெருக்கி இருக்க பிள்ளைகள், பணப்பெருக்கி என்ற ஒரு விடயம். பணவாக்கம் சம்பந்தமாக ஒரு பெருக்கி இருக்குது பிள்ளைகள், பணவாக்க பெருக்கி அல்லது கடனாக்க பெருக்கி. பணம் சம்பந்தமாக ஒரு பெருக்கி இருக்குது, பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி. பணவாக்கம் சம்பந்தமாக ஒரு பெருக்கி இருக்கிறது பிள்ளைகள், பணவாக்க பெருக்கி அல்லது கடனாக்க பெருக்கி என்று 2 பெருக்கிகள் இருக்குது. கே என்ற குறியீட்டில் அழைக்கின்றோம். அதில் முதலாவது இந்த பணவாக்க பெருக்கி அல்லது கடனாக்க பெருக்கி எனப்படுவது அப்படி என்றா என்ன என்று பார்த்தீர்களா இருந்தால், ஒரு வங்கி முறைமையை நீங்கள் எடுத்து நோக்குமிடத்து, வங்கி முறைமை என்பது பிள்ளைகள் பல வணிக வங்கிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ஒரு பொருளாதாரத்தில் உள்ள பல வணிக வங்கி என்பது அனைத்து வணிக வங்கியும் உள்ளடக்கிய ஒரு தொகுதி வணிக வங்கி முறைமை. அந்த முறைமையை எடுத்து நோக்கும் பொழுது கடனாக்க செயற்பாட்டின் பிரகாரம் ஒரு முதலாவது வணிக வங்கி ஒன்றிற்கு ஆரம்ப வைப்புகளாக குறிப்பிட்ட நடைமுறை வைப்பு பெறுமதிகள் செல்லுகின்றன. அந்த வைப்புக்களைப் போல அவற்றில் குறிப்பிட்ட அளவான ஒதுக்கிய வைத்துக்கொண்டு மிகுதியினை கடன் வழங்குகின்றது. அந்த கடன் மற்ற வணிக வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்லும் இடத்து அதில் குறிப்பிட்ட ஒதுக்கினை வைத்துக்கொண்டு சட்டப்படி வைத்துக்கொண்டு மிகுதியினை கடன் வழங்குகின்றது. அதில் அது அடுத்த வணிக வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்லுகின்றது. அதில் குறிப்பிட்ட சட்டப்படி ஒதுக்கு பெறுமதியினை வைத்துக்கொண்டு மிகுதியினை கடன்களாக வழங்குகின்றது. அந்த கடன் மற்ற வணிக வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்லுகின்றது. இவ்வாறு எல்லா வணிக வங்கியின் ஆரம்ப வைப்பையும் எடுத்து நோக்கும் இடத்து பாரியோரு ஆரம்ப வைப்பு பெறுமதிகளை இந்த வங்கிகள் உருவாக்கியிருக்கும். அப்போ அது உண்மையான ஆரம்ப வைப்புக்குரிய பெறுமதியின் பல மடங்கு பெறுமதியான தொகைகள். முதலாவது வணிக வங்கிக்கு நீங்கள் கொண்டு போய் வைத்த அந்த வைப்பின் பல மடங்கு பெறுமதியான தொகைதான் அந்த பணவாக்கம். உண்மையில் அது உண்மையான பெறுமதி அல்ல. முதலாவது வணிக வங்கிக்கு நீங்கள் கொண்டே வைத்த வைப்பு தான் உண்மையான பணப்பெறுமதி. அந்த பணப்பெறுமதி ஒதுக்கு பணத்தின் ஒரு அங்கம். ஒதுக்கு பணத்தின் ஒரு அங்கம். அப்போ உண்மையான சட்டமுறை பணமாக இருப்பது பிள்ளைகள் முதலாவது வணிக வங்கிக்கு சென்ற அந்த ஆரம்ப வைப்பு. அந்த ஆரம்ப வைப்பு வங்கி முறைமைகளை எடுத்து நோக்கும் இடத்து எல்லா வங்கிக்கும் சென்ற சட்டப்படி ஒதுக்கு பெறுமதியாக இருக்கும். அந்த ஒதுக்கு அல்லது முதலாவது வங்கிக்கு சென்ற அந்த ஆரம்ப வைப்பு எந்தளவு மடங்கான பண நிரம்பலை அல்லது எந்தளவு மடங்கான பண ஆக்கத்தினை அல்லது எந்தளவு மடங்கான அந்த கடன் மொத்த பெறுமதிகளை, கடன்களால் உருவாக்கப்பட்ட வைப்பின் மொத்த பெறுமதிகளை, அதான் கடன் ஆக்க பெறுமதிகளை உருவாக்கியுள்ளது என்பதை காட்டுதல் பணவாக்க பெருக்கி அல்லது கடன் ஆக்க பெருக்கி என்று சொல்லுவோம். அது நீங்கள் மதிப்பிடுவதற்கு பிள்ளை ஒரு சமன்பாடு தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். கடனாக்க பெருக்கி அல்லது வைப்பாக்க பெருக்கி அல்லது பணவாக்க பெருக்கி சமன் 1 கீழ் சட்டப்படியான காசு ஒதுக்கு வீதம். அது நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இங்கே உங்களுக்கு தரப்பட்ட அந்த விடயம்தான். வைப்பாக்க பெருக்கி 5ஆகவும் பின்னர் வைப்பாக்க பெருக்கி 2.5ஆகும். பாருங்கள், வைப்பாக்க பெருக்கி 5ஆகவும் வைப்பாக்க பெருக்கி 2.5ஆகவும் பாருங்கள், 2 தடவை அந்த பெருக்கி தரப்பட்டிருக்குது. அது விளங்கவில்லை எனில் உங்களுக்கு இந்த விடை செய்ய முடியாது. இது ஒரு பெருக்கி இருக்கட்டும் பிள்ளைகள். அடுத்தது காசு பெருக்கி அல்லது பணப்பெருக்கி என்ற ஒரு விடயமும் நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். சட்டமுறை பணம், நாட்டில் இருக்கின்ற சட்டமுறை பணம், தாளுலோக நாணயங்கள் எங்கு 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 இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஒதுக்கு பணம் என்ற பெயரில் வரும். பொதுமக்களின் கைவசம் இருக்கும் ஒரு வகுதி.
வணிக வங்கிகளிடம் ஒதுக்குகளாக சட்டப்புறை பணமாக இருக்கும் ஒரு பகுதி, மத்திய வங்கியிடம் உள்ள வணிக வங்கிகளின் வைப்புக்கள் வேறு ஏதாவது வைப்புக்களாக இருக்கின்ற சட்டமுறை பணம் என்ற பகுதி. இந்த மூன்றையும் சேர்த்தீர்கள் என்றால் ஒதுக்கு பணம், சட்டமுறை பணம், உயர்வலு பணம், பண அடித்தளம், நாணயத்தளம், தள நாணயம், இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படும். அது பெற்றுக்கொள்ளப்படும். அந்த தள நாணயம் அல்லது நாணயத்தளம் அல்லது பணத்தளம், அந்த சட்டமுறை பணம் எந்த அளவு பெறுமதியான பண நிரம்பலை உருவாக்கியுள்ளது என்பதை காட்டுதல் பிள்ளைகள் பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி. சட்டமுறை பணம் அல்லது தாளுலோக நாணயம் எந்த அளவு மடங்கான, எந்த அளவு தடவையான, எந்த அளவு பெறுமதியான பண நிரம்பல்களை உருவாக்கி இருக்கின்றது என்பதை காட்டுதல் பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி. அதை மதிப்பிடுவதற்கு ஒரு சமன்பாடு நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி கே சமன் பண நிரம்பலின் கீழ் பண அடித்தளம் அல்லது சட்டமுறை பணம் அல்லது உயர்வெளு பணம். இந்த இரண்டு பெருக்கிகள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஒன்று பிள்ளைகள் பணவாக்கம் அல்ல கடனாக்க பெருக்கி, இன்னும் ஒன்று காசு பெருக்கி அல்லது பணப்பெருக்கி. இந்த இரண்டும் பகுதி 2க்கும் கேட்கப்படலாம் வேறு வேறு வினாக்களுடன், பகுதி 1லும் கேட்கப்படலாம் பல்வேறு வினாக்களுடன் சம்பந்தப்படுத்தி. இந்த இரண்டு விடயங்களை அழகாக விளங்கி வைத்திருங்கள். அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு செல்லுவோம். அவை இப்போ 2 வினாக்களுக்கு விடைகள் உங்களால் அளிக்க முடியும். பாருங்கள், 200 மில்லியன் பண நிரம்பலை கொண்டுள்ள வங்கிகளில் வைப்பாக்க பெருக்கி 5ஆகவும் பொதுமக்களின் ஒதுக்கு பணம் 50. அவங்களுக்கு தெரியுது பிள்ளைகள், பொதுமக்களின் கைவசம் 50 காசு இருக்குது. பண நிரம்பலாக இருப்பது பண்ணாக இருப்பது 200. இங்கே நீங்கள் சிந்திக்க வேணும், வங்கி முறைமைகளுக்குள் ஒன்றுமே சொல்லாமல் பண நிரம்பலும் தந்து மக்களின் கையில் உள்ள காசும் தரப்படமாக இருந்தால் அது பண்ணாக நீங்கள் எடுக்க வேண்டும். வங்கிகளிடம் உள்ள நடைமுறை வைப்புக்கள் அல்லது கேள்வி வைப்புக்கள் அல்லது பணவாக்க பெறுமதிகள் சக மக்களின் கைவசம் உள்ள சட்டமுறை பண பெறுமதிகள், மக்களின் சட்டமுறை பண பெறுமதிகள் சக வணிக வங்கிகளிடம் உள்ள பணவாக்க பெறுமதிகள் இரண்டையும் சேர்த்தீர்களாக இருந்தால் பண நிரம்பல் வரும். அந்த பண நிரம்பல் பண நிரம்பலாக இருத்தல் வேண்டும் என சிந்தித்து கொண்டு இந்த வினாவுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஆகவே ஒன்று யோசியுங்கள் பிள்ளைகள், 200 மில்லியன் பண நிரம்பலில் 50 மில்லியன் மக்களிடம் உள்ளதாக இருந்தால் ஏனைய 150 மில்லியன் எங்கு உள்ளது என்று சொன்னால் வணிக வங்கியிடம் ஆரம்ப வைப்புகளாக பணவாக்கங்களாக மொத்த கடனாக்கமாக உள்ளது. அவை 2 விடயம் தெரியும். மக்களிடம் உள்ளது, வணிக வங்கிகளின் ஆரம்ப வைப்பாக உள்ளது தெரியும், பணவாக்கமாக உள்ளது தெரியும். வணிக வங்கிகளிடம் ஆரம்ப வைப்பாக மொத்தமாக பணவாக்கமாக உள்ள பெறுமதி 200 இருந்து 50 கழித்தால் 150. 150 வணிக வங்கிகளிடம் உள்ள மொத்த பணவாக்க பெறுமதி. எத்தனை மடங்குகளாக அந்த 150 வந்திருக்கும் என்று பார்த்தால் ஆரம்பத்தில் 5 மடங்கு பெருக்கி 5 மடங்கு சொல்லிவிட்டேன். பெருக்கினை பற்றி 5 மடங்குகளாக அந்த 150 வந்திருக்கும் என்றால் முதலாவது வங்கிக்கு போன ஆரம்ப வைப்பு அல்லது சட்டமுறையான ஒதுக்கு பெறுமதி எவ்வளவென்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 5ஆல் பிரித்து பார்த்தல் வேண்டும். 150 வங்கி முறைமைகளுக்கு சென்ற மொத்த காசு என்றால் ஒரு வங்கிக்கு வந்த ஆரம்ப வங்கிக்கு வந்த சட்டமுறை பணம் அல்லது மொத்த காசு ஒதுக்கு வங்கிகளிடம் உள்ளது பிரித்து பார்த்தீர்களாக இருந்தால் 5ஆல் பிரித்தால் 30 என வரும். அல்லது பிள்ளைகள் இந்த பெருக்கினை வைத்துக்கொண்டு சட்டப்படியான காசொதுக்கு வீதம் எடுக்க தெரிந்தாலும் விடைக்கு நீங்கள் செல்ல முடியும். அந்த சமன்பாட்டையும் படியுங்கள். பெருக்கி தரப்படும் பொழுது சட்டப்படியான காசு ஒதுக்கு எடுக்க வேண்டுமாக இருந்தால் 100 வீதத்தினை பெருக்கியால் பிரித்தீர்களாக இருந்தால் சட்டப்படியான காசு ஒதுக்கு வீதம் வரும். ஆகவே 100 வீதம் என்பது ஆகக்கூடிய வீதம். பெருக்கி 5 பிரித்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு வரும் 20 வீதம் சட்டப்படியான காசு ஒதுக்கு வீதம். அப்படி பார்த்தாலும் முதலாவது வங்கிக்கு சென்ற பணப்பெறுமதி எடுக்க முடியும். வங்கிகளிடம் உள்ள மொத்த காசு 150 என்றால் அதுக்கு 20 வீதம் சட்டப்படி ஒதுக்காக இருந்தால் வங்கிகளிடம் உள்ள ஒதுக்கு 30 இருக்கும். அந்த 30 முதலாவது வணிக வங்கியின் ஆரம்ப வைப்பாக இருக்கும். அவற்றினை அடிப்படையாக கொண்ட செய்கைகள் பகுதி 2 எப்படியான வினாக்கள் கேட்கலாம் என்பது பற்றி இந்த செய்கையில் பாருங்கள் பிள்ளைகள். அதற்கு பின்னர் நாங்கள் விடைக்கு செல்வோம். பாருங்கள் செய்கையினை பாருங்கள் பிள்ளைகள். எம்பன் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது எம்பன். அப்போ எம்பன் உங்களுக்கு 200 இருக்கின்றது. சட்டமுறை பணமாக 50 உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே வங்கியிடம் உள்ள வங்கி பணம் 150. சரி, வைப்பாக்க பெருக்கி அல்லது கடனாக்க பெருக்கி அல்லது பணவாக்க பெருக்கி ஒன்றின்கள் காசொதுக்கு வீதம் 20 வீதமாக இருக்கின்றது. வைப்பாக்க பெருக்கி உங்களுக்கு தெரியும்
காசு ஒதுக்கு வீதம் 70 மாற்றம் செய்து எடுக்கிறீங்க 20 வீதம். இங்கே பாருங்கள், புதிய பணப்பெருக்கி உங்களுக்கு புதிய பணப்பெருக்கி 2.5 தர்றேன். அதை வச்சும் நீங்கள் ஒதுக்கு வீதம் எடுக்கலாம். பாருங்கள், ஒதுக்கு வீதம் 40 வீதம். முதலாம் வணிக வங்கியிடம் உள்ள பணம் பிள்ளைகள் 150 எல்லா வங்கியிடம் உள்ள பணம் என்றால் முதலாவது வங்கிக்கு சென்ற காசு எடுப்பதற்காக நீங்கள் பெருக்கியினால் ஆரம்ப பெருக்கியினால் பிரித்தல் வேண்டும். 30 வருகின்றது. இல்லையெனில் இந்த 180 தான் வங்கியிடம் உள்ள மொத்த பணமாக இருந்தால் இந்த 150 பெறுமதிக்கு நீங்கள் ஒதுக்கு வீதம் 20 பார்த்தால் கூட முதலாவது வங்கியின் ஆரம்ப வைப்பு பெறுமதி வரும். ஆகவே அது எவ்வளவென்றால் 30. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 வினாக்களுக்கு தற்பொழுது நீங்கள் விடையளிக்க பழகிவிட்டீர்கள் இந்த செய்கைகள் மூலம். இனி பாருங்கள் பிள்ளைகள், சட்டமுறை பணம், வங்கி பணம். தற்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் பாருங்கள், சட்டமுறை பணம் வங்கி பணம் எப்படி மாறுகின்றது. பெருக்கி மாறும்போது சட்டமுறை பணம் வங்கி பணம் மாறுகின்றது. பெருக்கி அங்கே மாறுகின்றது. ஏற்கனவே பெருக்கி 5 இருந்தது, அப்போ ஒதுக்கு வீதம் 20. பின்னர் பெருக்கி 2.5 மாறுகின்றது. ஆகவே ஒதுக்கு வீதம் 40 எடுத்துட்டோம். அவற்றை வைத்துக்கொண்டு பாருங்கள், தற்பொழுது பணவாக்கம் எவ்வளவு வருகின்றது. புதிய வைப்பு தான் புதிய பணவாக்கம். வங்கிகளிடம் செல்லுகின்ற புதிய வைப்பு தான் புதிய பணவாக்கம். பாருங்கள், வைப்புங்கள் ஒதுக்கு வீதம் பணவாக்கம், அல்லது நீங்கள் வைப்பினை பெருக்கினாலும் சரி. வைப்பங்களுக்கு தெரியும், முதலாவது வங்கிக்கு செல்லுகின்ற வைப்பு 30 எடுத்து காட்டிவிட்டேன். ஒதுக்கு வீதம் போட்டு பெருக்கினீங்களா இருந்தால் பணவாக்கம் 75 என வருகின்றது. புதிய பணவாக்க பெறுமதி 75. பொதுமக்களிடம் உள்ள காசு பெறுமதி 50, மாற்றமே இல்லை. தற்பொழுது பண நிரம்பல் 125. இந்த பாருங்கள் பிள்ளைகள், சட்டமுறை பணம் மக்களிடம் உள்ளதில் மாற்றமில்லை. வங்கி பணம் 75 புதிய வைப்பாக மாற்றமடைந்து விட்டது. புதிய எம்பன் பார்க்குறீங்கள் எவ்வளவுன்னு சொன்னால் 125. அதுக்கடுத்த பாருங்கள், பணவாக்கம் தான் வங்கி பணம் என்பது இங்கே புலப்படுத்தப்படுகின்றது. பணவாக்கம் தான் வங்கி பணம் என்றால் மொத்த ஆரம்ப வைப்பு பெறுமதி பணவாக்கம் அல்லது வங்கி பணம் இங்கே உங்களுக்கு புலப்படுத்தப்படுகின்றது. ஒதுக்கு பணம் எடுக்கிற விடயம் இங்கே புலப்படுத்தப்படுகின்றது. சட்டமுறையாக ஒரு நாட்டில் உள்ள தாளுலோக நாணயங்கள் ஒதுக்கு பணம். 100% திரவத்தன்மை கொண்ட சொத்துக்கள் ஒதுக்கு பணம். மத்திய வங்கி தனது சொத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பொறுப்பு வாய்ந்த செயற்பாடாக வெளியீடு செய்கின்ற தாளுலோக நாணயம் ஒதுக்கு பணம். நான் சொன்னால் 3 நபர்களிடம் ஒதுக்கு பணம் இருக்கும். இங்கே 2 நபர்களிடம் உள்ள ஒதுக்கு பணம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஒன்று மத்திய வங்கியிடம் ஒதுக்கு பணம் இருக்கலாம், 2 வணிக வங்கியிடம் ஒதுக்கு பணம் இருக்கலாம், 3 பொதுமக்களிடம் ஒதுக்கு பணம் இருக்கலாம். இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருப்பது 2 நபர்களிடம் உள்ள ஒதுக்கு பணம். ஒன்று பாருங்கள், பொதுமக்களிடம் உள்ள பணம் 50. அடுத்தது பாருங்கள், வணிக வங்கியிடம் உள்ள பணம் 30. உண்மையாக வணிக வங்கியிடம் 30 தான் பணம் உள்ளது. அதுதான் பிள்ளைகள் முதலாவது வணிக வங்கிக்கு சென்ற ஆரம்ப வைப்பு. அதான் வங்கி முறைமைகளிடம் உள்ள ஒதுக்கு. இரண்டையும் கூட்டினீங்க என்று சொன்னால் மொத்த ஒதுக்கு பணம் உங்களுக்கு வரும். மொத்த ஒதுக்கு பணம் வருது பிள்ளைகள் 80. இதனை விட இன்னும் ஒரு ஒதுக்கு பணம் இருக்கின்றது. மத்திய வங்கியிடம் உள்ள ஒதுக்கு பணம் அல்லது தாளுலோக நாணயம், அது இங்கே தரப்படவில்லை. இப்படிப்பட்ட வினாவில் அது தரப்படுவதில்லை. ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், சட்டமுறை பணம் வங்கி பணம் புதிய எம்பன் எடுக்கலாம். பணவாக்கம் எடுக்கிறீங்கள், ஆரம்ப வைப்பு தரி 30, அதற்கு பணவாக்கம் பார்க்குறீங்கள் 75. 75 பணவாக்கம் தான் வங்கி பணமாக வருகின்றது. ஒதுக்கு பணம் எடுக்க தெரியும். சட்டப்படியான தாளுலோக நாணய பெறுமதி ஒதுக்கு பணம். இங்கே 2 நபர்களிடம் ஒதுக்கு பணம் உள்ளது. ஒன்று பொதுமக்கள், மற்றது வணிக வங்கிகள். இரண்டையும் கூட்டி பார்த்தீர்களாக இருந்தால் ஒதுக்கு பணத்தின் பெறுமதி வரும். சரி, ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே சரியான விடையாக அமைகின்ற தொகுதிக்கு நீங்கள் செல்வதற்கு ஏற்கனவே உள்ள விடயங்களை நீங்கள் பார்த்தீர்களா என்றால் தெரியும். பாருங்கள், உங்களுக்கு பணநிரம்பல் தற்பொழுது வந்துள்ளது. மக்களிடம் உள்ள பணப்பெறுமதிகள், வணிக வங்கியிடம் உள்ள பணப்பெறுமதிகள் பார்த்தீங்களா இருந்தால் தற்பொழுது 125 பணநிரம்பல். வைப்புக்களை பார்த்தீர்களா இருந்தால் புதிய வைப்புக்களின் மொத்த பெறுமதி 75. ஒதுக்குகளின் மொத்த பெறுமதி பார்த்தீங்களா இருந்தால் அதான் ஒதுக்கு பணம் என்று சொல்வதைத்தான் இங்கே ஒதுக்குகள் என்று கேட்கப்படுகின்றது. அதன் மொத்த பெறுமதி பார்த்தீங்க என்று சொன்னால் தெரிகிறது 80. ஆகவே இங்கே பாருங்கள், மிகச் சரியான விடை எந்த விடை என்றால் 4வது விடை மிகச் சரியான விடையாக இருக்கும். ஆகவே இந்த வினா ஒரு பகுதி 2க்கும் வங்கி முறைமைகளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஒரு வினா. 5 தொகை வடிவத்தில் தந்து கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட வினா கேட்கப்பட முடியும். ஆகவே அதற்கேற்ற வகையில் ஏராளமான விடயங்கள் இதுக்கள் சொன்னேன், பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஒன்று பிள்ளைகள், வைப்பாக்க பெருக்கினை பற்றி சொல்லியிருந்தேன்.
அடுத்தது பணப்பெருக்கினை பற்றி சொல்லியிருந்தேன், ஒதுக்கு பணத்தினை பற்றி சொல்லியிருந்தேன். முதலாவது வங்கியிடம் செல்லுகின்ற வைப்பு வங்கி முறைமைகளுக்கு ஒதுக்காக செல்லும் என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். பணவாக்கம் அல்லது கடனாக்கம் தான் பணநிரம்பலில் எம்பன் எனும் பணநிரம்பலில் வருகின்ற வங்கியிடம் உள்ள மொத்த வைப்பென சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு 6-7 விடயங்களை தற்பொழுது நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் இந்த ஒரு வினாவின் மூலம். அந்த செய்கைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்கைகள் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட விடைதான் இந்த 4வது விடையாக இருக்கும் சரியான விடை. சரி, ஆகவே ஒருக்கா நீங்கள் அந்த செய்கைகளை பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு அது எப்படி வருகின்றன தெரிகின்றது. ஏற்கனவே உள்ள சட்ட முறைப்பணம் வங்கி பணம் எம்பண்ணாக இருக்கின்றது. வைப்பாக்க பெருக்கினை கொண்டு ஒதுக்கு வீதம் எடுக்க தெரிய வேண்டும். புதிய வைப்பாக்க பெருக்கினை வைத்துக்கொண்டு புதிய ஒதுக்கு வீதம், முதலாவது வணிக வங்கிக்கு சென்ற பணம் அல்லது மொத்த வங்கிக்குரிய ஒதுக்கு பணம் எடுக்க தெரிய வேண்டும். அடுத்தது உங்களோட கேட்கப்பட்ட வினாவுக்குரிய விடயங்கள் உங்களுக்கு செய்வதற்கு தெரிய வேண்டும். உங்களோட வினாவுக்குரிய விடயங்கள் கேட்கப்பட்ட விடயம் எப்படி என்று சொன்னால் இவ்வாறு இருக்கின்றது. புதிய பணநிரம்பல் கேட்கப்படுகின்றது 125. பணவாக்கம் எடுக்க தெரிய வேண்டும். ஆரம்ப வைப்பின்கள் காசொதுக்கு வீதம், ஒதுக்கு பண பெறுமதி எடுக்க தெரிய வேண்டும் என்பதாக வருகின்றது. இதை அடிப்படையாக கொண்டு அந்த வினாவுக்குரிய விடைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இதே போன்று மேலதிகமான பல பயிற்சிகள் நீங்கள் செய்து பழகினால் இலகுவாக வேறு வேறு வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடியும். சரி, அடுத்த வினா எவ்வாறு அமைகின்றது என பார்ப்போம் பிள்ளையர். சரி, பாருங்கள். பணநிரம்பல் இங்கே உங்களுக்கு எம்பன் என தரப்படுகின்றது குறுகிய பணநிரம்பல் 1200 மில்லியனாக காணப்படும். அதே வேளை பொதுமக்களிடம் பணப்பெறுமதியாக 200 மில்லியன் ரூபாய் காணப்படுகின்றது. ஒதுக்கு வீதம் 20% எனில் பணப்பெருக்கி கே, பணவாக்கப்பெருக்கி கே என்பவற்றின் முறைகள் யாது, என்பவற்றின் அளவுகள் என்ன? பாருங்கள், உங்களுக்கு கேட்கப்பட்ட விடயம் பணப்பெருக்கி கேட்கப்படுகின்றது, பணவாக்கப்பெருக்கி கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரிய வேணும், பணவாக்கப்பெருக்கி என்பது கடனாக்கப்பெருக்கி அல்லது வைப்பு வாக்கப்பெருக்கி, ஒன்றின் கீழ் காசு ஒதுக்கு வீதம். பணப்பெருக்கி நீங்கள் எடுப்பதற்கு 2 விடயங்கள் தெரிய வேண்டும். உண்மையான பண நிரம்பல் பெறுமதிகள், உண்மையான சட்டமுறை பணத்தின் பெறுமதிகள். உண்மையான சட்டமுறை பணத்தின் உண்மையான பெறுமதிகள் தாளுலோக நாணயங்களின் பெறுமதிகள். இவற்றை அடிப்படையாக கொண்டு பணநிரம்பலை அந்த உயர்விலை பணம் அல்லது தாளுலோக நாணயங்கள் அல்லது சட்டமுறை பணத்தினால் பிரிப்பதன் மூலம் பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி பெற முடியும். சரி, பாருங்கள், இங்கே உங்களுக்கு பகுதி 2லும் இப்படி வினாக்களாக அமைந்தால் 5 தொகைகளாக தந்தால் எப்படி இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் என்னால் இந்த விடயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பகுதி 2ஐயும் உள்ளடக்கியதாகத்தான் நான் இந்த பகுதி 1க்குரிய மீட்டலை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு ஏராளமான பிரயோசனங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் தர வேண்டுமென்ற நோக்கத்தில் தான் இப்படியான விடயத்தை நான் விளங்கப்படுத்துவதற்கு போட்டிருக்கின்றேன். பாருங்கள், வணிக வங்கியின் 5 தொகை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்ன பிள்ளைகள், முதலாவது வணிக வங்கியின் 5 தொகை அங்கே போடப்பட்டிருக்கின்றது. வணிக வங்கி முறைமை 5 தொகை இங்கே போடப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் பாருங்கள் ஒரு விடயம், பணநிரம்பல் 1200 இருக்கின்றது. மக்களிடம் உள்ள பணம் 200 என்று சொன்னால் வங்கிக்கு சென்ற மொத்த ஆரம்ப வைப்பு பெறுமதிகள் நீங்கள் கழித்து பார்த்தல் வேண்டும், 1000 இருக்கும். இங்கே பாருங்கள், வங்கி முறைமையின் 5 தொகையில் உள்ள வைப்பு 1000, மொத்த வைப்பு. இதான் மொத்த பணவாக்கம் அல்லது மொத்த கடனாக்கம். இந்த 1000ல் ஒதுக்க வேண்டிய பெறுமதி 20%. இங்கே பாருங்கள், 20% ஒதுக்க வேண்டி இருக்கின்றது. 1000ல் நீங்கள் 20% ஒதுக்கினீங்களாக இருந்தால் 200 ஒதுக்கு. இந்த ஒதுக்குத்தான் பிள்ளைகள் முதலாவது வங்கிக்கு சென்ற ஆரம்ப வைப்பு, முதலாவது வங்கிக்கு சென்ற சட்டமுறை பணம், அதுதான் இந்த வணிக வங்கி முறைமையில் ஒதுக்காக காணப்படுகின்றது. எனவே முதலாவது வணிக வங்கிக்கு நீங்கள் ஆரம்ப வைப்பாக அதை போட்டு பழகி செய்து பாருங்கள். அவை 200 முதலாவது வங்கியின் ஆரம்ப வைப்பு. எனவே உண்மையான வங்கிக்கு சென்ற பணப்பெறுமதி, உண்மையான வங்கியின் தாளுலோக நாணய பெறுமதி 200. உண்மையாக மக்களிடம் உள்ள பணப்பெறுமதி 200 சேர்த்தீங்க என்று சொன்னால் உண்மையான சட்டமுறை பணங்கள் அல்லது உண்மையான ஒதுக்கு பணம் அல்லது இந்த கணக்கின் பிரகாரம், இந்த வினாவின் பிரகாரம் உண்மையான தாளுலோக நாணயங்கள் 400ஆகத்தான் இருக்கும். சரி, அப்போ அந்த 200 முதலாவது வங்கி 200 வைப்பில் ஒதுக்க வேண்டிய பெறுமதி 20% 40 இருக்கும். எனவே அவரின் தேறிய கடன் 160. சரி, முதலாவது வங்கி செய்ய தெரியும், வங்கி முறைமையை செய்ய தெரியும். பணவாக்க பெருக்கி, இப்போ பணவாக்க பெருக்கிக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. பணவாக்க பெருக்கி எடுப்பதற்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் ஒன்றின்கள் காசொதுக்கு வீதம். ஆக ஒன்றின்கள் காசொதுக்கு வீதம் ஒன்று தெரியும் பிள்ளைகள். உங்களுக்கு காசொதுக்கு வீதம் உங்களுக்கு தெரிகின்றது எவ்வளவு என்றால் 20%. அதை சுருக்கி விட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பணவாக்க பெருக்கி வருகின்றது 5 என வரும். பின்னர் கேட்கப்படுகின்றது உங்களுக்கு பணப்பெருக்கி.
பணப்பெருக்கி என்று சொன்னால் சட்டமுறை பணம் என்பது எவ்வளவு பணன்றம்பளை உருவாக்கியுள்ளது. சட்டமுறை பணம் உங்களுக்கு தெரிகின்றது. பாருங்கள் பிள்ளைகள், மக்களிடம் உள்ளது 200. முதலாவது வங்கிக்கு சென்று வங்கி ஒதுக்குகளிடம் உள்ளது, வங்கி முறைமையில் ஒதுக்கிடம் உள்ளது 200. ஆகவே 400 ரூபாய் தாளுலோக நாணயங்களாக இருக்கின்றன. இந்த 400னால் உருவாக்கப்பட்ட மொத்த பண நிரம்பல் 1200. ஆகவே பணப்பெருக்கி அல்லது காசு பெருக்கி 1200 கீழ் 400 சுருக்கினீங்கன்னா 3. பண வாக்கப்பெருக்கி 1 காசு ஒதுக்கு வீதம் சுருக்கினீங்க என்று சொன்னால் 5. ஆக சரியான விடை உங்களுக்கு பாருங்கள், பணப்பெருக்கி கேட்கப்படுகின்றது, பணவாக்கப்பெருக்கி கேட்கப்படுகின்றது. 3 என்ற விடையும் 5 என்ற விடையும் சரியாக இருக்கும். இந்த கணக்கினை செய்து பார்ப்பதன் மூலம் நீங்கள் அந்த சரியான விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 2வது விடை சரியான விடையாக காணப்படும். இந்த விடயங்களையும் ஒரு பார்த்திருங்கள் பிள்ளைகள். புதிய பழைய பணரம்பல் எப்படி இருந்துள்ளது, பணப்பெருக்கி எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, பண வாக்கப்பெருக்கி எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, ஒதுக்கு பணம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, ஒதுக்கு பணம் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டுள்ளது, இதை விட இன்னும் ஒரு ஒதுக்கு பணம் இங்கே தரப்படவில்லை. இப்படியான விடயங்களை எல்லாம் பார்த்து வையுங்கள். இது வேறு வேறு வினாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடையளிப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த விடயங்கள், இந்த செய்கைகள். இந்த செய்கைகளை பார்த்து வச்சிருங்கள் பிள்ளைகள். சரி, அடுத்த வினாவுக்கு செல்வோம். எவ்வாறு அமைகின்றதுன்னு பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், பணநிரம்பல் எம்பண்ணாக 2000 மில்லியன் உள்ள நிலையில் மத்திய வங்கி 10% ஒதுக்குகளை வணிக வங்கிகளிற்கு பின்பற்றுகின்றது. வணிக வங்கிகளின் 1/5 கணக்கு வருமாறு 5 என்ற சொத்துக்கள் பொறுப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. 1/5. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும், நான் ஏற்கனவே சொன்னதன் படி இந்த பணநிரம்பல் தரப்படும் பொழுது உங்களுக்கு தரப்படுகின்ற வைப்பு அல்லது ஐந்தொகை வங்கி முறைமைகளை உள்ளடக்கி ஐந்தொகை. எல்லா வங்கிக்கும் சென்ற மொத்த ஆரம்ப வைப்பாகிய பணவாக்கத்தை உள்ளடக்கி ஐந்தொகை. அந்த வகையில் தரப்பட்ட இந்த ஐந்தொகை கணக்கு வைப்புக்கள் 1000 உள்ளது, பணநிரம்பல் 2000 உள்ளது. மக்களுடைய வைப்புக்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தல் வேண்டும். பணநிரம்பல் 2000, வங்கிகளிடம் உள்ளது 1000. ஏற்கனவே நாங்கள் பார்த்த முன்னைய கணக்கில் பணநிரம்பல் தந்து மக்களிடம் உள்ள பணம் தான் தரப்பட்டது. இங்கே பணநிரம்பல் தரப்பட்டு வங்கி தரப்படுகின்றது. ஆகவே வங்கியிடம் உள்ள பணம் உங்களுக்கு தெரியும், வைப்பு 1000. அதில் 10% ஒதுக்குதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 1000 மில்லியனுக்கு 10 ஒதுக்கினீங்க என்று சொன்னால் 10% ஒதுக்காக வர வேண்டிய பெறுமதி எவ்வளவு என்று சொன்னால் இதில் 100 மில்லியன் 200 மில்லியன் பிள்ளைகள் வந்திருக்கு. 200 மில்லியன் வந்திருக்கு என்று சொன்னால் 100 மில்லியன் கூட ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒன்று விளங்க வேண்டும், இந்த வங்கி முறையிடத்தில் அல்ல அனைத்து வணிக வங்கியம் உள்ளடக்கிய இந்த கணக்கில் இந்த ஒதுக்கு, அனைத்து வங்கியம் உள்ளடக்கிய இந்த ஐந்தொகையில் உள்ள இந்த ஒதுக்கு கட்டாயம் மிகையொதுக்கு இருக்குதோ இல்லையோ, முதலாவது வங்கிக்கு சென்ற ஆரம்ப வைப்பின் சட்ட பணப்பெறுமதியாக இருக்கும். அதுதான் உண்மையான ஒதுக்கு பணம், தாளுலோக நாணயம். அப்போ இந்த 200 தான் மிகையொதுக்கு இருக்கின்ற போதிலும் இந்த வங்கி முறைமைக்குள்ளே இருக்கின்ற உண்மையான தாள் உலோக நாணயம். எனவே இதுதான் முதலாவது வணிக வங்கிக்கு ஒரு டைமில், ஒரு நேரத்தில் ஆரம்ப வைப்பாக சென்றிருக்கும். அந்த பெறுமதி தான் இந்த 200. ஆகவே இந்த 200க்கு முதலாவது வங்கி ஆரம்ப வைப்பாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே 10% ஒதுக்கு முதலாவது வங்கி பின்பற்றியிருத்தல் வேண்டும். மிகுதி கடன்களாக வழங்கப்பட்டு அந்த கடன் அடுத்த வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்ல வேண்டும். அடுத்த வங்கியிடம் இருக்கின்ற வைப்புக்களில் ஒரு பகுதி ஒதுக்கப்படுதல் வேண்டும் சட்டப்படி. அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய 10% விட கூடுதலாக ஒதுக்கித்தான் இந்த வங்கி முறையிடத்தில் இந்த மிகையொதுக்கு வந்திருக்கின்றது. எனவே எங்களுக்கு பார்க்க தருகின்றது, இந்த வங்கி முறைமையிடத்தில் மிகையொதுக்கு 100 இருக்கின்றது. சரி, இனி நாங்கள் அங்கால வினாவுக்கு போகின்றோம். எப்படி வினா உங்களுக்கு வருகின்றது பாருங்கள். நான் வினாவுக்கு முன்னரே இந்த விடயத்தை உங்களுக்கு காட்டிவிட்டேன். பாருங்கள் பிள்ளைகள், இங்கே காணப்படும் மிகையொதுக்கு, கடன் பெருக்கி, காசு பெருக்கி என்பவற்றின் அளவு யாது? பாருங்கள், ஒவ்வொரு வினா நான் ஒவ்வொரு வடிவத்தில் போட்டிருக்கின்றேன். பெயரில் கடன் பெருக்கி என்று போடுகின்றேன், முதல் பண வாக்க பெருக்கி என்று போட்டிருந்தேன், அதற்கு முன்னர் வைப்பாக்க பெருக்கி என்று போட்டிருந்தேன். இங்கே காசு பெருக்கி, முதல் நான் போட்டிருந்தேன் பணப்பெருக்கி. வேறு வேறு வசனங்கள், வேறு வேறு பெயர்கள், பொருளியல் கையாளப்படுகின்றன. அவற்றை எல்லாம் வடிவம் இந்த செஷனில் பார்த்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த இப்படியான வினா நான் உங்களுக்கு தயாரித்ததுக்கு காரணம் பிள்ளைகள்,
இது பகுதி 2க்கும் கணக்கமைப்பில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள், இப்படியான வினாக்கள். எனவே இங்கே பாருங்கள், இங்கே காணப்படும் மிகியோதுக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எவ்வளவு வந்தால் 100. 1000 மில்லியனுக்காக ஒதுக்க வேண்டியது இங்கே 10 வீதம் பார்த்தீர்களாக இருந்தால் 100 ஒதுக்க வேண்டும். இங்கே 200 ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிகியோதுக்கு 100. கடன் பெருக்கி என்றால் பிள்ளைகள் கடன் ஆக்கப்பெருக்கி, வைப்பு ஆக்கப்பெருக்கி, 1 காசொதுக்கு வீதம் எடுக்க தெரிய வேண்டும். 1 10 வீதம் சுருக்கினீங்க என்று சொன்னால் 10 தடவை அல்லது 10 மடங்கு என்பது வரும். கடன் பெருக்கி. காசு பெருக்கி நீங்கள் எடுக்க வேணுமாக இருந்தால் ஒதுக்கு பணம் தெரியணும், பண நிரம்பல் தெரிய வேணும், திருத்திய சரியான பண நிரம்பல் தெரிய வேண்டும். ஒதுக்கு பணம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பொதுமக்களிடம் உள்ள பணம் நீங்கள் எடுக்க வேண்டும். எம்பன் 2000 என்று சொன்னால் பொதுமக்களிடம் உள்ள பணம் வங்கியிடம் 1000 சென்றால் பொதுமக்களிடம் 1000 உள்ளது. பொதுமக்களிடம் உள்ள உண்மையான தாள் உலோக நாணயம் 1000, வங்கியிடம் உள்ள உண்மையான தாள் உலோக நாணயம் 200. ஆகவே 1200 உண்மையான ஒதுக்கு பணம். அதன் மூலம் உருவாக்கப்படும் உண்மையான பணவாக்கம் நாங்கள் எடுக்க வேண்டும். அதை வைத்து நாங்கள் உண்மையான பண நிரம்பல் புதியது எடுக்க வேண்டும். எடுத்த பின்னர் தான் பிள்ளைகள் காசு பெருக்கி எடுக்க முடியும். அவை செய்கையினை பாருங்கள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன காட்டுகின்றேன். பாருங்கள் செய்கையை. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தரப்படுகின்ற விடயத்தை பாருங்கள். முதலாவது வணிக வங்கிக்கு செல்வது 200, அது வங்கி முறைமைக்கு ஒதுக்கு. வணிக வங்கி முறைமையின் 5 தொகை தரப்படுகின்றது. முதலாவது வங்கிக்கு செல்லுகின்றது 200, அதில் 10 வீதம் ஒதுக்கப்படுமாக இருந்தால் 20, அதன் கடன் 180, அந்த பேலன்ஸ் 200. அந்த 200ஆல் உண்மையாக உருவாக்கப்படுகின்ற பண வாக்கம் 200 ஆரம்ப வைப்பு, கீழே காசு ஒதுக்கு வீதம், சுருக்கினீங்களாக இருந்தால் 2000 வரும். உண்மையாக இந்த வங்கிகள் முறைமைகள் சேர்ந்து எடுக்க வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான பணவாக்க பெறுமதி 2000. ஏற்கனவே அப்போ அந்த 5 தொகையில் தந்த அந்த 1000 பணவாக்கம் தவறு. உண்மையில் 2000 தான் சரியான பணவாக்க பெறுமதியாக இருத்தல் வேண்டும். 2000க்கு 10 வீதம் ஒதுக்கி பார்க்கிறோம் பிள்ளைகள் 200. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்ட அந்த கணக்கில் உங்களுக்கு தரப்பட்ட 5 தொகையில் இருக்கிற 200 தான் தற்பொழுது பாருங்கள் இங்கே எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் 200ஆக வருகின்றது. இந்த 200க்கு உண்மையில் வைப்பு வர வேண்டியது 2000. ஏற்கனவே உங்களோட தந்த கணக்கில் அந்த 1000 என்பது மிகையொதுக்கால வந்த குறைந்த பணவாக்கம், சரியான பணவாக்கம் 2000. மக்களிடம் உள்ளது ஏற்கனவே தெரியும், நாங்கள் பார்த்துட்டோம். மக்களிடம் காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது 1000. வங்கி முறைமையிடம் உள்ள வந்த பணம் வைப்பாக இருக்குது. இப்போ உண்மையான பணவாக்கம் 2000. மொத்த பணன்றம்பல் பிள்ளைகள் 3000. மொத்த பணன்றம்பல் 3000. பாருங்கள் பிள்ளைகள், மொத்த பணன்றம்பல் 3000. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், மொத்த பணன்றம்பல் உங்களுக்கு வரப்பட்டுள்ளது எவ்வளவு வந்திருக்கின்றதுன்னு சொன்னால் 3000 வந்திருக்கின்றது. அந்த மொத்த பணன்றம்பல் 3000 எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் வங்கியிடம் வந்த காசு பிள்ளைகள், வங்கியிடம் வந்த காசு எவ்வளவு என்று சொன்னால் வங்கி பணம் 2000ஆக வந்திருக்கின்றது. சட்டமுறை பணம் மக்களின் கையில் 1000 இருக்கின்றது. இந்த வங்கி பணம் 2000 எப்படி வந்தென்று சொல்லிவிட்டேன் பிள்ளைகள். ஆக எம்பன் வருகின்றது 3000. அந்த வங்கி பணம் 2000 வந்ததுக்கு நான் சொன்னதற்குரிய செய்கை இங்கே இருக்கின்றது. உண்மையான வணிக வங்கியின் ஆரம்ப வைப்பு 200, பணவாக்க பெறுமதி வைப்பின்கள் ஒதுக்கு வீதம். ஆக 2000 உண்மையான பணவாக்க பெறுமதி, 2000 உண்மையான பணவாக்க பெறுமதி, மக்களிடம் கையிடம் உள்ளது 1000, புதிய எம்பன் 3000. ஆக பணப்பெருக்கி பிள்ளைகள், புதிய எம்பன் பணன்றம்பலின் கீழ் ஒதுக்கு பணம் 1200. சுருக்கி விட்டீங்களா இருந்தால் 2.5 பணப்பெருக்கி எடுத்துட்டீங்க. பணவாக்க பெருக்கி அல்லது கடனாக்க பெருக்கி பிள்ளைகள் எடுக்க தெரியும். ஒதுக்கு பணம் எடுத்துட்டீங்கள், வங்கி பணம் எடுத்துட்டீங்கள், மிகியோதுக்கு எடுத்துட்டீங்கள். அனைத்துக்கும் உரிய செய்கை இங்கே காட்டப்பட்டுள்ளது. படிவாக பார்த்து வச்சிருங்கள் பிள்ளைகள் எவ்வாறு இந்த கணக்குகள் செய்யலாம் என்று சொல்லி. இந்த செய்கைகள் உங்களுக்கு காட்டுகின்றது 1 2 3 4 5 6 ஏறத்தாழ 4 5 6 வினாக்கள் கேட்கப்படலாம். அவை செய்வதற்கான வடிவங்கள்லாம் நீங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பணவாக்க பெருக்கி 10, மிகையொதுக்கு பெறுமதி 100, பணப்பெருக்கி 2.5, அவற்றை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை நீங்கள் பார்க்க முடியும். சரியான விடை பாருங்கள் பிள்ளைகள் 100, 10, 2.5. ரைட், அடுத்த வினாக்கு செல்வோம். பாருங்கள் எப்படி அடுத்த வினா அமைகின்றதுன்னு பாருங்கள். வர்த்தக வங்கியின் சொத்து கட்டமைப்பில் உழைக்கும் சொத்து கருவி என்பதனால் எதை காட்டுகின்றது, எதனை காட்டுகின்றது?
சரி, பாருங்கள் அன்புள்ளங்களே, அன்புக்குரிய மாணவர்களே, ஏற்கனவே நான் கடந்த நிகழ்வில் வர்த்தக வங்கியின் முதநிலை சொத்துக்கள், அந்த திரவத்தன்மை கூடிய சொத்துக்கள், வைப்பாளர்கள் அல்லது வாடிக்கையாளர் வந்து கேட்டால் உடனடியாக வழங்குவதற்குரிய சொத்துக்கள், திரவத்தன்மை கூடிய சொத்துக்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் சொல்லியிருந்தேன் லாபத்தை உழைப்பதற்கான சொத்துக்கள். பாருங்கள் பிள்ளைகள், சொத்து கட்டேபிள் உழைக்கும் சொத்து. உழைக்கும் சொத்து என்று இங்கே கருதுவது லாபத்தை உழைப்பது. லாபத்தை பெறுவதற்கான சொத்து என்ன? வணிக வங்கி லாபத்தை உழைப்பதற்காக எவ்வாறான சொத்துக்களை கையாள முடியும்? பிணைப்பத்திரங்களை, திரைசேர் உண்டியல்களை, வங்கி மேலதிக பற்றுக்கள் மூலம் வட்டிகளை பெற முடியும், கடன்கள் மூலம் வட்டிகளை பெற முடியும், கடன் பத்திரங்களை வழங்குவதன் மூலம் வட்டிகளை பெற முடியும். இப்படியான அந்த நிதி சொத்துக்களின் வடிவத்தில், நிதி சொத்துக்கள் அல்லது நிதி மூலதனங்களாக வணிக வங்கிகள் பணத்தினை அல்லது வருமானத்தினை உழைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளையால் என்ன கருவி என்று சொன்னால் லாபத்தை அல்லது வருமானத்தை பெரும் கருவி அல்லது உழைக்கும் சொத்துக்கள் அல்லது உழைக்கும் சொத்துக்களுக்குரிய கருவி என்று சொல்லுவோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், அந்த லாபத்தை உழைக்கும் கருவி. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான விடை வரப்போகிறது வருமானத்தை பெறக்கூடியது 4வது விட சரியான விடையாக இருக்கும். பாருங்கள், மத்திய வங்கியின் வைப்பு வராது, நடைமுறை வைப்பு வருவதில்லை, பங்கு மூலதனம் வருவதில்லை, வெளிநாட்டு ஒதுக்குகள் வருவதில்லை. சரியான விடை உங்களுக்கு 4வது விடை இருக்கும். திரைசேரி உண்டியல் என்பது சரியான விடையாக இருக்கும். சரி, ஆகவே 9வது வினா சரி. அடுத்த வினாக்கு செல்வோம். பாருங்கள் பிள்ளைகள், எவ்வாறு அமைகின்றன பார்ப்போம். அடிப்படை விலைத்தளம்பலுக்குள் உள்ளடக்கப்படும் சில பொருள் பகுதிகளை தவிர்த்து மதிப்பிடப்படும் பணவீக்கம் எது? பாருங்கள், இந்த பணவீக்கத்தின் பல வகைகள் இருக்குது. அடுத்த வினாக்களில் பிள்ளைகள் அந்த கேள்வி தூண்டல் பிரதான பணவீக்க வகை, நிரம்பல் தூண்டல் பிரதான பணவீக்க வகை, அவற்றுக்குரிய காரணிகள், பல்வேறு வினாவினூடாக கட்டாய்ப்பு வினாக்களுக்கும் எப்படி விடையளிக்கலாம் என இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரிய வேணும், பணவீக்கம் என்பது பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு. சராசரி அந்த நாட்டில் உள்ள பொருட்கள் சேவைகளுக்குரிய விலைமட்டத்தில், நிறையளிக்கப்பட்ட விலைமட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பு பணவீக்கம். அந்த அதிகரிப்பின் வீதம் பணவீக்க வீதமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். அந்த வகையில் அவர் கேட்ட வினா, அடிப்படை விலைத்தளம்பலுக்கு உள்ளடக்கப்படும் சில வகுதிகளை, அதாவது இந்த சில பொருட்கள் சில நேரங்களில் விலை மாறிக்கொண்டிருக்கும். ஒரு தடவை பிள்ளைகள் நாங்கள் இது பணவீக்கத்தை ஏற்படுத்தி விட்டது, விலைமட்ட அதிகரிப்பினை ஏற்படுத்தி விட்டது, விலை அதிகரித்து விட்டதென சிந்தித்து பணவீக்கத்தை கருத்தில் எடுத்து அதற்கு பணவீக்கம் கருத்தில் கொண்டோம் என்று சொன்னால், பணவீக்க மதிப்பீட்டின் பின்னர் குறுகிய காலத்தில் மீண்டும் அந்த பொருளின் விலை குறையலாம். அந்த இடத்தில் அந்த பொருளுக்கு பணவீக்கம் என சொல்ல முடியாது குறிப்பிட்ட காலத்தின் பின்னர். அப்படியாக அடிக்கடி விலைத்தளம்பலுக்கு உள்ளடக்கப்படக்கூடிய சில அடிப்படை பொருள் வகுதிகளை எடுத்து வச்சு அவை அடிக்கடி விலைகள் கூடலாம் அல்லது விலைகள் குறையலாம். அப்போ அப்படியான சில பொருட்களை தெரிவு செய்து விலக்கி வச்சு போட்டு உண்மையாக பணவீக்கங்களை, விலைமட்ட அதிகரிப்புகளை, விலை அதிகரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமெடுத்து, அவற்றின் விலைகளை மட்டுமெடுத்து பணவீக்க விளைவு இருக்குதா இல்லையா என்பதை மதிப்பிடுகின்ற பணவீக்க மதிப்பீட்டு முறைதான் பிள்ளைகள் மையப்படுத்திய பணவீக்கம். ஒரு சில பொருள் பகுதிகளை மையப்படுத்தி மட்டும் மதிப்பிடப்படுகின்ற பணவீக்கம். அவை அடிக்கடி விலைத்தளம்பலுக்கு உள்ளடக்கப்படுகின்ற சில அடிப்படை பொருட்களை எடுத்து விலக்கி வைக்கிறோம். விலக்கி வைத்துவிட்டு மையமாக சில பணவீக்கத்தை அல்லது விலைமட்ட அதிகரிப்பினை மட்டும் ஏற்படுத்தும் பொருட்களை வைத்து பணவீக்க மதிப்பிடுகின்ற ஒரு முறை மைய பணவீக்க முறை என்று சொல்லுவோம். அவை பாருங்கள் பிள்ளைகள், அடிப்படை விலைத்தளம்பலுக்கு உள்ளடக்கப்படும் சில பொருள் பகுதிகளை தவிர்த்து மதிப்பிடப்படும் பணவீக்கம் என்று கேட்கப்படுது பிள்ளைகள். அது ஒரு தியரி வினா, நேரடியாக பார்க்கலாம். உங்களுக்கு சரியான விடை எப்படி வருகின்றன்னு பாருங்கள் பிள்ளைகள். அங்கே மையப்பணம் சரியான விடையாக இருக்குது. மையப்பணவீக்கம். உங்களுக்கு இதில் நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். இந்த ஏனைய விடயங்களை முறைக்கா பார்ப்போம். ஒரு வினாவில் நாங்கள் 4-3 வினாக்களை பார்க்கிறது நல்ல. அமுக்கிய பணவீக்கம் என்பது பிள்ளைகள் பாரிய அளவான ஒரு பணவீக்க வேகம் திடீரென ஏற்படும் பொழுது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வலிக்கிடும். அமுக்கிய பணவீக்கம் அமுக்கிய பணவீக்கம். அப்போ சில அதிகாரிகள் அல்லது சில நிறுவனங்கள் அந்த அதிகரித்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வலிக்கிடும் ஆரம்பிக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையினூடாக இந்த பணவீக்கங்களை ஒழுங்குபடுத்தும் பிரதிநிதியாக மத்திய வங்கி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்போ நாணய இலக்கடல் என்ற விடயமெல்லாம் மத்திய வங்கியினூடாக தீர்மானிக்கப்படுகின்றது.
அப்போ அதில் மத்திய வங்கி என்ன செய்யுது, தொகைக்கடன் தெரிவுக்கடன் கட்டுப்பாட்டு முறைகளை வைத்துக்கொண்டு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிற சில ஒழுங்குபடுத்துகிற முறைகளை கையாளுகின்றது. அப்படி வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதனால் அந்த அதிகரித்த ஒரு பணவீக்கம் வரும்பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முறைமை தான் அமுக்கிய பணவீக்க முறைமை என்று சொல்கிறோம். இரண்டாவது சரிபலில் ஓடும் பணவீக்கம், ஒரு பணவீக்க வேகம் மெதுமெதுவாக அதிகரிப்பதாக காணப்படும் என்று சொன்னார். ஓடும் பணவீக்கம் என்றுவோம். பணவீக்க வேகம் அதற்கும் குறைவாக சரியான மெதுவான வேகத்தில் செல்லும் என்று சொன்னால் நடக்கும் பணவீக்கம் என்றும் சொல்லலாம். பணவீக்க வேகம் பாரிய வேகத்தில் செல்லும் என்றால் துள்ளும் அல்லது பாயும் பணவீக்கம் என்று சொல்லுவோம். துள்ளும் அல்லது பாயும் பணவீக்கம் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது துறைசார் பணவீக்கம். விவசாயத்துறைகள் பிள்ளைகள், கைத்தொழில்துறைகள், சேவைத்துறைகள், இதை சொல்லுவாங்க கட்டமைப்பு ரீதியான பணவீக்கம். அந்த துறைகள் ரீதியாக, துறைகள் சார்பாக, ஒரு துறையின் சார்பாக இன்னும் ஒரு துறைக்கு, துறைகள் சார்பாக ஏற்படக்கூடிய விலைமட்ட அதிகரிப்புகள் துறைசார் பணவீக்கம் அல்லது கட்டமைப்பு ரீதியான பணவீக்கம் என்று சொல்லுவோம். அதற்கு அடுத்தது பாயும் பணவீக்கம். உங்களுக்கு தெரியும் என்னவென்று சொல்லி தெரியும். சரி, ஆக சரியான விடை உங்களுக்கு தெரிவு செய்ய தெரியும் பிள்ளைகள். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். சரி, இங்கே பாருங்கள் பிள்ளைகள். பெயரளவு வருமானம் விலைமட்ட அதிகரிப்பு வேகத்தை விட உயர்வாக காணப்படும் பின்வருவனவற்றுள் இது நிகழ்வது சாத்தியமாகும். சரி, உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், பெயரளவு வருமானம் என்றால் என்ன? பெயரளவு வருமானம், போலியான வருமானம், பண அடிப்படையிலான வருமானம், பண அடிப்படையிலான சம்பளம், பண அடிப்படையிலான கூலி, பண பெறுமதியில் வழங்கப்படும் வேதனம், பேரளவான வேதனம் என்று சொல்லுவோம். அது உண்மை வேதனத்திலிருந்து வேறுபட்டது. ஒரு 4 அல்லது 5 அல்லது 6 வினாக்கள் இதனுடன் தொடர்படுத்தி நீங்கள் படிக்க முடியும் பிள்ளைகள். இங்கே நான் தரப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பிள்ளைகள் செய்கைகள், இதை நீங்கள் பார்க்க வேண்டாம் தற்பொழுது. இங்கே தரப்பட்ட இந்த விடயங்கள் செய்கை, இது 2-3 விடயங்களை விளங்கப்படுத்துவதற்காக இங்கே நான் தரப்பட்டிருக்கிற செய்கை. உங்களுக்கு உண்மையில் கொடுக்கப்பட்ட விடை பிள்ளைகள் இந்த வினா இதான் விடை. இது வினா பிள்ளைகள். உங்களுக்கு வழங்கப்பட்ட விடைகள் இவ்வளவு தான். இங்கே நான் உங்களுக்கு சில விடயங்களை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த செய்கைகளை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு வினாவில் 4, 5, 6 வினாக்கள் சம்பந்தப்படும் பொழுது அது எங்களுக்கு தந்த இந்த குறுகிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதலான விடயங்களை உங்களுக்கு தர முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் இப்படியான விடயத்தை தொகுத்துள்ளேன். பாருங்கள், பெயரளவு வருமானம் விலைமட்ட அதிகரிப்பு வேகத்தை விட உயர்வாக காணப்படுவின் பின்வருவனவற்றில் இது நிகழ்வது சாத்தியமாகும். பெயரளவு வருமானம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். பெயரளவு என்பது பிள்ளைகள் ஒரு போலியான வருமானம், பண ரீதியான வருமானம், பண ரீதியான சம்பளம், பண ரீதியான கூலி. நீங்கள் வேலைக்கு செல்லுகின்றீர்கள். கடந்த வருடம் ஒவ்வொரு மாதமும் 100,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் என்று வைப்போம். 100,000 ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம், அதாவது 1,00,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அவற்றை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான சகல விதமான அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்குறீங்கன்னு வைப்போம். தற்பொழுது பிள்ளைகள் இந்த வருடம் ஒவ்வொரு மாதமும் உங்களது சம்பளம் 125,000 ரூபாய், 1,25,000 ரூபாய். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட கைவசம் கிடைத்த பண பெறுமதி, காசு பெறுமதி, 100,000 கிடைத்த காசு பெறுமதி 125,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண கூலி அதிகரித்துள்ளது, பண வேதனம் அதிகரித்துள்ளது, சம்பளம் அதிகரித்துள்ளது, பெயரளவான வேதனம் அல்லது பெயரளவான வருமானம் அதிகரித்துள்ளது. அதாவது பண அடிப்படையில் தான் உங்களோட காசு அங்கே அதிகரித்துள்ளது. அப்போ உண்மையான அதிகரிப்பு அதுவா என்றால் பிள்ளைகள் நீங்கள் ஒப்பிட வேண்டும். கடந்த வருடம் 100,000 ரூபாயினை வைத்து எந்தளவான பொருட்களை கொள்வனவு செய்தீர்களோ அதே அளவான பொருட்களையும் நீங்கள் இந்த வருஷம் கொள்வனவு செய்து அதனை விடவும் கூடுதலான தடவையிலான, அளவிலான அல்லது எண்ணிக்கையிலான பொருட்களை நீங்கள் வாங்க முடியுமாக இருந்தால் அதுதான் மெய் வருமானம். கடந்த வருடம் 1,00,000 ரூபாயை பயன்படுத்தி நீங்கள் வாங்கின பொருட்களைப் போல இந்த வருஷம் அதே அளவான பொருட்களை வாங்கி அதனை விட இன்னும் ஒரு 0.25% பொருட்களை கூட வாங்கக்கூடிய வல்லமை இருந்தால் 1,25,000 ரூபாய் என்பது உண்மையான வருமானம். ஆனால் கடந்த வருடம் நீங்கள் 1,00,000 ரூபாயினை வைத்து 100,000 ரூபாயினை வைத்து கொள்வனவு செய்த அதே அளவான பொருட்களை கூட இந்த வருடம்
125,000 ரூபாவினை வைத்து கொள்வன செய்ய முடியாத நிலை காணப்படும். ஆனால் பண அடிப்படையில் 25,000 ரூபாய் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் வேதனம். அது பண வேதனம் அல்லது பணக்கூலி அல்லது பண வருமானம் அல்லது பெயரளவு வருமானம் அல்லது போலி வருமானம் என்று சொல்லுவோம். எனவே பிள்ளைகள், உண்மையான கொள்வனவு சக்திக்குரிய வருமானம், உண்மையான கொள்வனவு சக்திக்குரிய கூலி, மெய்யான பொருட்களை வாங்குவதற்குரிய உண்மையான கூலியின் அதிகரிப்பு பெறுமதியை மதிப்பிட வேண்டுமாக இருந்தால் அந்த பணப்பெறுமதிக்குள் இருக்கின்ற பணவீக்க விளைவுகளை சீராக்கம் செய்தல் வேண்டும். விலைமட்ட மாற்ற பெறுமதிகளை சீராக்கம் செய்தல் வேண்டும். விலை அதிகரிப்பு அல்லது விலை குறைதல் என்ற பெறுமதிகளை சீராக்கம் செய்தல் வேண்டும். அவற்றை சீராக்கம் செய்த பின்னர் கிடைக்கும் வருமானம் தான் உங்களது உண்மையான கொள்வன சக்தி வருமானம், உங்களது மெய் வருமானம் என்று சொல்லுவோம். ஆகவே அந்த மெய் வருமானத்தை நீங்கள் எடுப்பதற்காக பிள்ளைகள் பண வருமானம் தந்தால் அதனுடன் சம்பந்தப்பட்ட அதுக்கு அந்த பண வருமானத்தில் இருக்கக்கூடிய விலைமட்ட மாற்றங்கள் தந்திருப்பான். விலைச்சுட்டன் மூலம் தரப்பட்டிருக்கும். விலைச்சுட்டனால் சுருக்கி விட்டீர்களாக இருந்தால் உங்களது மெய் வருமானம் அல்லது கொள்வனவு சக்தி வருமானம் வரும். இதே போல பிள்ளைகள், இது இந்த வினா, இதே போல பிள்ளைகள், இது உழைப்பென்ற காரணிக்கு வழங்கப்படும் சன்மானம் பண வருமானம் அல்லது பேரள வருமானம். அதன் உண்மையான கொள்வன சக்தி மெய் வருமானம். இதே போல மூலதனம் என்ற காரணி நிதி வடிவத்தில் இருந்தால் கையில் கிடைக்கும் வருமானம் வட்டி, பண வடிவில் கிடைக்கும் வட்டி பண வட்டி. அதன் உண்மையான பெறுமதி பணவீக்கம் சீராக்கம் செய்தால் மெய் வட்டியாக இருக்கும். அதையும் நான் இங்கே படிப்பிக்கிறேன். இதே போல பண வடிவில் நீங்கள் பெற்றுக்கொண்ட உற்பத்திகளின் பெறுமதிகள் பணத்தேசிய உற்பத்தி அல்லது போலி தேசிய உற்பத்தி அல்லது நடைமுறை சந்தை விலை தேசிய உற்பத்தி அல்லது பெயரளவு விலை தேசிய உற்பத்தி என்று சொல்லுவோம். அதற்குள்ளும் பணவீக்க விளைவுகள் விலைமட்ட மாற்றங்கள் இருக்கலாம். அதனையும் சுருக்கினால் அதை சுருக்குவதற்கு உங்களுக்கு உற்பத்தி சுருக்கி தரப்படும். சுருக்கினால் நீங்கள் மெய் உற்பத்தி, நிலையான விலை அல்லது மாறா விலை அல்லது ஒருமை விலை உற்பத்தி நீங்கள் மதிப்பிட முடியும். இப்படி பிள்ளைகள் பண ரீதியான பெறுமதிகள் அது உண்மையான கொள்வன சக்தியை காட்டாத பெறுமதிகளாக இருக்கும். அதற்குள் இருக்கின்ற விலைமட்டங்களை சீராக்கம் செய்தால், விலைமட்டங்களை சுருக்கினால் நீங்கள் மெய் ரீதியான பெறுமதிகளை கண்டுகொள்ள முடியும், உண்மையான பெறுமதிகளை கண்டுகொள்ள முடியும். அந்த உண்மையான பெறுமதிகளை கண்டுகொள்வதற்காக அந்த பண ரீதியான பெறுமதிகளை விலைச்சுட்டிகளினால் சுருக்குவதன் மூலம் மெய்ப்பெறுமதிகளை மதிப்பிட முடியும். ஆக இங்கே பாருங்கள் பிள்ளையர், நான் சில உதாரணங்கள் காட்டியிருக்கிறேன், சில விளக்கங்கள். மெய் வருமானம் பிள்ளையர், பண வருமானத்தின் கீழ் விலைச்சுட்டி. இந்த விலைச்சுட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீத அடிப்படையில் உங்களுக்கு தரப்படும். இப்போ 125, 150, 110 வீத அடிப்படையில். ஆகவே பண வருமானம் ரூபாயில் தரப்படும். நீங்கள் உண்மையான மெய் வருமானம் எடுக்க போகிறீங்க. அவை மெய் வருமானம் எடுப்பதற்கு பண வருமானத்தைங்கள் விலைச்சுட்டி அது வீதத்தில் தரப்படும். அதை நீங்கள் ரூபாய்க்கு மாற்றுவதற்காக அந்த வீதத்திற்கு கீழ் இருக்கின்ற அந்த 100 இங்கே போடுகிறீர்கள். இதான் பிள்ளைகள் இந்த 100 அர்த்தம். இந்த 100 போடுவதன் அர்த்தம் பிள்ளைகள், நீங்கள் பண வருமானம் ரூபாயில் தரப்பட்டுள்ளது, மெய் வருமானம் நீங்கள் ரூபாயில் எடுக்க வேண்டும். இந்த விலைச்சுட்டி பிள்ளைகள் 100 வீதத்தில் தரப்பட்டிருக்கும். 125, 110 அப்படி தரப்படலாம். ஆகவே அது நீங்கள் போடும்பொழுது அதற்குள் 100 இருக்கின்றது, கீழே அதற்கு கீழே 100 இருக்கின்றது. அந்த 100 இங்கிட்டு வந்து பெருக்கப்படுகின்றது. அதன் மூலம் உண்மையான மெய் வருமானத்தை எடுக்க முடியும். உங்களுக்கு கேட்ட வினா பிள்ளைகள், பேரள வருமானம் விலைமட்ட அதிகரிப்பு வேகத்தை விட உயர்வாக, பேரள வருமானம் என்பதை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த பண வருமானம் இந்த விலைமட்ட அதிகரிப்பு வேகத்தை விட, இதை விட இந்த பண வருமானம் இந்த பேரள வருமானம் அதிகரித்த வேகம் அதிகம். அப்போ இவற்றை அதிகரிப்பு வேகத்தை விட இவர் அதிகரித்த வேகம் அதிகம் என்றபடியால் உங்களுக்கு என்ன விடை வரும் என்றால் மெய் வருமானம் அதிகமாக இருக்கும் என்ற விடை வரும். அதான் அங்கே சரியான விடையாக இருக்கும். ஆகவே அங்கே சரியான விடை பணவீக்கம் உயரும், மெய்ப்பெறுமதி உயரும், மெய் வட்டி உயரும், பணன்றமல் உயரும், மெய் வருமானம் உயரும். சரியான விடை அங்கே மெய் வருமானம் உயரும். 5வது விடை இருக்கட்டும். வேறு எப்படியான விடைகள் வரலாம்? இங்கே பாருங்கள், மெய் உற்பத்தி, பண உற்பத்தி. அந்த பண உற்பத்தியின் கீழே பிள்ளைகள் உங்களுக்கு இங்கே வர வேண்டிய விடயம் எதென்று சொன்னால், உங்களுக்கு இதில் விலைச்சுட்டி உங்களுக்கு இதில் வர வேண்டும். இதில் உங்களுக்கு விலைச்சுட்டி அல்லது உற்பத்தி சுருக்கி உங்களுக்கு வர வேண்டும். இது இங்கே பிள்ளைகள் அந்த பிரிண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சரி ஒரு தவறு. அவை இங்கே விலைச்சுட்டி அல்லது உற்பத்தி சுருக்கி உங்களுக்கு தரப்படும். அதனால் சுருக்கி தர 100 போடுவதன் மூலம் உண்மை உற்பத்தி அல்லது மெய் உற்பத்தி பெறப்படும். அதேபோல் பண வட்டி தரப்பட்டால்
ரூபாய் அடிப்படையில் பண வட்டி தரப்பட்டால் மெய்வட்டி நீங்கள் எடுப்பதற்காக விலைச்சுட்டியினால் நீங்கள் சுருக்கி 100 வீதப்படுத்தினீங்க என்றால் மெய்வட்டி வரும். இங்கே விலைச்சுட்டி இதில் உற்பத்தி சுருக்கி என்று தரப்படும் பிள்ளைகள் உங்களுக்கு பிரிண்டிங்கில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய தவறுக்கு வருந்துகின்றேன். அதுவும் 100 வீதத்துக்கு இருக்கும். இங்கே உங்களுக்கு விலைச்சுட்டி தரப்படுகின்றது, இதிலும் 100 இருக்கும். அந்த 100 தான் இங்கே வந்து உங்களுக்கு பெருக்கப்படுகின்றது. மாறாக சில சமயத்தில் உங்களுக்கு மெய்வட்டி வீதம் கேட்கப்பட்டால் பணவட்டி வீதம் பணவீக்க வீதம் கழித்து பார்த்தல் வேண்டும். இங்கே வருவது பிள்ளைகள் மெய்வட்டி ரூபாய் பெறுமதியில், கையில் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் வட்டி ரூபாய் அடிப்படையில் தரப்படும் பொழுது மெய்வட்டி எடுப்பதற்காக பணவட்டியை விலைச்சுட்டியால் சுருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு மெய்வட்டி வீதம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பண வட்டி வீதம் தரப்படும், அதே வேளையில் பண வீக்க வீதம் தரப்படும். இரண்டையும் வைத்து நீங்கள் மெய்வட்டி வீதம் எடுக்க முடியும். ஆகவே மெய்வட்டி வீதம் சமன் பணவட்டி வீதத்திலிருந்து பணவீக்க வீதத்தை கழிப்பதன் மூலம் மெய்வட்டி வீதம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட விடயங்களை நீங்கள் பார்த்து வையுங்கள் பிள்ளைகள். வேறு வேறு வினாக்கள் கேட்கப்படும் பொழுது நீங்கள் இலகுவாக என்ன வழங்க முடியும் என்றால் நீங்கள் விடையளிக்க முடியும். அந்த வகையில் அடுத்த வினாவினை பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு தரப்பட்டுள்ளது பின்வரும் தரவுகள் பொருளாதாரம் ஒன்றின் பணவியல் நடத்தைகள் பற்றியதாகும். அங்கே பாருங்கள் பிள்ளைகள், விலகி நிற்கும் நாணயம் தரப்படுகின்றது, மத்திய வங்கியிடம் உள்ள வணிக வங்கியின் வைப்பு தரப்படுகின்றது, வணிக வங்கியிடம் உள்ள பொதுமக்களின் போலி பணம், கேள்வி வைப்புக்கள், கரையடந்த வங்கி பிரிவில் உள்ள மக்களின் வைப்புக்கள், பதிவற்றோர் செலாவணி கணக்கு தேறிய மீதி, வணிக வங்கியிடம் உள்ள நாணயம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினா எப்படி இருக்கின்ற என்பதை பார்ப்போம். பின்வரும் பெறுமதிகள் யாராக இருக்கும்? ஒன்று கேட்கப்படுகின்றது திரட்டிய பணரம்பல். ஒன்று திரட்டிய பணரம்பல், அது நாங்கள் M2B என்று சொல்லுகிறோம். உயர்வலை பணம் தெரியும், பணப்பெருக்கி தெரியும். இந்த இரண்டுக்கும் சாம்பாடுகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரி, நீங்கள் திரட்டிய பணம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் திரட்டிய பணரம்பலுக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரிய வேணும் இல்லையா? இந்த இருக்கின்றது M2B. M2Bக்குரிய சமன்பாடு M2 சக TSD, டேர்ம் அண்ட் சேவிங் டிபாசிட் என்று சொல்கிறீங்க, நிலையான சேமிப்பு வைப்புக்கள். அது யாருடைய என்று சொன்னால் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சிஸ், NRFC என்று சொல்லுகிறீர்கள், பதிவற்றோர் உள்நாட்டு வங்கி பிரிவுக்கு அனுப்புகிற பணம். அடுத்தது RDFC பிஜு, ரெசிடென்ட் டிபாசிட், அது ஃபாரின் கரன்சி ஆஃப் பேங்க் யூனிட், அதை நீங்கள் FC பிஜுன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த பெறுமதிகளை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு M2B வரும். அதில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், NRFC தரப்பட்டுள்ளது, RDFC பிஜு முன்னுக்கு தரப்பட்டுள்ளது. நீங்கள் M2 எடுக்க வேண்டும். M2 எடுக்கிறதுக்குரிய சமன்பாட்டில் உங்களுக்கு M2 என்பது பொதுமக்களிடம் உள்ள சட்டமுறை பணம், பொதுமக்களின் பேரில் வங்கியிடம் உள்ள வங்கிப் பணம் அல்லது கேள்வி வைப்புக்கள், பொதுமக்கள் வணிக வங்கிகள் வைத்திருக்கின்ற நிலையான சேமிப்பு வைப்புக்கள், பொதுமக்கள் கொண்டே வைத்திருக்கிற வைப்புக்கள். அது நீங்கள் எடுக்கணும் என்று சொன்ன பிள்ளைகள், அதில் உங்களுக்கு அந்த 400 700 முதலில் தந்திருக்குது. பொதுமக்கள் வணிக வங்கியிடம் கொண்டே வைத்த கேள்வி வைப்பு தரப்பட்டிருக்கின்றது, பொதுமக்கள் வணிக வங்கியிடம் வைத்துள்ள நிலையான வைப்பு சேமிப்பு வைப்பு தரப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் எடுக்க வேண்டியது பொதுமக்களின் கைவசம் உள்ள பணம். பொதுமக்களின் கைவசம் உள்ள பணம் நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிள்ளைகள் பாருங்கள், அந்த விலகி நிற்கும் நாணயம் உங்களுக்கு தரப்படுகின்றது. விலகி நிற்கும் நாணயம் உங்களுக்கு தரப்படும் பொழுது வணிக வங்கியிடம் உள்ள பணம் சக மக்களிடம் உள்ள பணம், இந்த இரண்டையும் சேர்த்தாத்தான் விலகி நிற்கும் நாணயம் தரப்படுகின்றது வரும். ஆகவே விலகி நிற்கும் நாணயம் 300, வணிக வங்கியிடம் உள்ள பணம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது 200. ஆகவே பொதுமக்களிடம் உள்ள பணம் நீங்கள் எடுக்க வேண்டும் 100. முன்னுக்குள்ள தரவை வச்சு நீங்கள் எடுக்க வேண்டும். எடுத்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு M2B வரும் பிள்ளைகள் 1700. அதே வேளையில் உயர்வெளி பணம் வருகின்றது பிள்ளைகள், விலகி நிற்கும் நாணயம் சக மத்திய வங்கியிடம் உள்ள நாணயம், இந்த விலகி நிற்கும் நாணயம் இந்த 2 பேரையும் உள்ளடக்கிய நாணயம். மத்திய வங்கியிடம் உள்ள நாணயம் சட்டமுறை பணம், சட்டமுறை பணமாக இருக்கின்ற உயர்வெளி பணம் 450. பணப்பெருக்கி என்பது நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் வேறு வேறு பயிற்சிகளில். உயர்வெளி பணத்திற்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலான பெறுமதி. இங்கே எந்த பணரம்பல் கேட்கப்படுகின்றது? M2B, திரட்டிய விரிந்த பணரம்பல். அப்போ M2B பெறுமதி உங்களுக்கு தெரியும் 1700. சரி, ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் M2B தெரிய வேண்டும், விலகி நிற்கும் நாணயம் தெரிய வேண்டும், உயர்வன பணம் தெரிய வேண்டும், உயர்வெளி பணத்தினை அடிப்படையாக கொண்டு K எடுக்க தெரிய வேண்டும். இங்கே K பாருங்கள், M2Bன்கள் உயர்வெளி பணம். அப்போ M2B உங்களுக்கு தெரியும், நீங்கள் எடுத்து விட்டீங்கள் 1700. உயர்வெளி பணம் இங்கே பாருங்கள் 450. நீங்கள் பிரித்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு
3.7 என வருகின்றது பணப்பெருக்கி கே. ஆக சரியான விடை பாருங்கள் பிள்ளைகள். திரட்டியவன் இந்த பணம் நிரம்பல் 1700, உயர்வெழுப்பணம் 450, பணப்பெருக்கி 3.7. ஆக சரியான விடை உங்களுக்கு பார்க்க தெரிகின்றது. தெரிவு செய்ய வேணும். 1700, 450, 3.7 சரியான விடையாக இருக்குது. சரி, அடுத்த வினாவுக்கு போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், அடுத்த வினா எவ்வாறு அமைகின்றன பாருங்கள். இலங்கையில் நுகர்வோர் விலைமட்ட பெறுமதிகளை உத்தியோகபூர்வமாக மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இறுதி விலை சுட்டி யாது? இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விடயம் பிள்ளைகள். பாருங்கள், அதாவது இலங்கையில் பணவீக்கங்களை அளவீடு செய்வதற்காக, அதிலும் நுகர்வோர் கொள்வன செய்கின்ற பொருட்கள் சேவைகளுக்குரிய விலை மட்டங்களை, நுகர்வோர் வாங்குகின்ற பொருட்கள் சேவைகளுக்குரிய விலை மட்டங்களை அளவீடு செய்வதற்காக உத்தியோகபூர்வமாக பயன்படுத்துகின்ற விலை சுட்டி 2013ஆம் ஆண்டை அடியாண்டாக கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டி. அண்மைக்கால விலைச்சுட்டியாக நாங்கள் அதை தான் எடுக்கிறோம். நுகர்வோர்களுக்குரிய உண்மையான பணவீக்கம், உண்மையாக நுகர்வோர் வாங்குகின்ற பொருட்கள் சேவைகளுக்குரிய விலைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன என்பதை உண்மையான உத்தியோகபூர்வமான அளவீடாக காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற விலைச்சுட்டி எதென்று சொன்னால் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டி என்று சொல்கின்றோம். அது ஏற்கனவே இருந்த புதிய கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனில் காணப்பட்ட சில குறைபாடுகளையும் அதில் காணப்பட வேண்டிய சில விடயங்களின் திருத்தங்களையும் உள்ளடக்கியதாக புதிய கொழும்பு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடியாண்டு 2013 இருக்குது. உத்தியோகபூர்வமான தகவல்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகின்றது அந்த தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் மூலம். ஸோ அந்த சரியான விடையாக இருக்கும் பாருங்கள் பிள்ளைகள். இறுதியான நுகர்வோர் விலைச்சுட்டன் எதாக இருக்கும் என்று சொன்னால் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டி. அங்கே பாருங்கள், புதிய கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டி தவறான விடை, தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டி சரியான விடை, உற்பத்தியாளர் விலைச்சுட்டி இல்லை, புதிய கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டி இல்லை, நுகர்வோர் உற்பத்தியாளர் விலைச்சுட்டி இல்லை, அது காலங்கள் தவறு. சரியான விடை எதென்று சொன்னால் பிள்ளைகள் 2வது விடை சரியான விடையாக இருக்கும். தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டி மிகச் சரியான விடையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், சில விடயங்கள் உங்களுக்கு பகுதி 2லும் எப்படியான வினாக்கள் கேட்கலாம் என இந்த பகுதி 1க்குரிய, அதாவது பல்வேறு வினாக்களுக்குரிய வினாக்கள் விடைகளில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அந்த வகையில் ஒரு வினாவாக நீங்கள் அதை பார்க்காமல் அதனுடன் தொடர்புடைய எத்தனை வினாக்கள் இருக்குது என்பதை நான் விளங்கப்படுத்தியது போல நீங்களும் பரீட்சித்து பாருங்கள் பிள்ளைகள். அப்படி பரீட்சித்து நீங்கள் பார்த்து ஒரு வினாவுடன் தொடர்புடைய பல வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம், பயிற்சியில் எடுப்பதன் மூலம் அதிகளவான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில், அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திப்பேன் என கூறி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.